அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி கல்வி உதவித்தொகைன்னு சொல்லக்கூடிய ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் நம்ம சேனலில் கூடுதலாக கொடுத்துட்டு வராங்க. ஸோ நம்ம சேனல் மூலமாக நிறைய மாணவர்கள் ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்காலர்ஷிப் எதனா தகவல்களையும் தேடி பிடிச்சி சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுவாமி தயானந்த் எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் சார்பாக இந்தியா ஸ்காலர்ஷிப் 2025-2026 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதோட ப்ரோக்ராமோட பேரே என்ன பார்த்தீங்கன்னா, சுவாமி தயானந்த் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத சொல்றாங்க. இது என்ன காரணத்துக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனல் டிகிரிஸ்னு சொல்லக்கூடிய இன்ஜினியரிங், மெடிக்கல், ஆர்கிடெக்சர் ரிலேட்டடாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. இதில் பர்டிகுலராக வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்காலர்ஷிப்புங்கிறது ஓப்பன் டு ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல்டு என்னென்ன கோர்சஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, பிடெக் கோர்சஸ், எம்பிபிஎஸ் கோர்சஸ் அண்டு ஆர்கிடெக்சர் கோர்சஸில் படிக்கிற மாணவர்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப்புங்கிறது தரதாக சொல்லியிருக்காங்க. இதோட பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு வருடத்திற்கு 50,000 ரூபான்னு சொல்லி அவங்க கல்லூரி காலம் முடிக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கலாம். உதாரணத்துக்கு இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறாங்கன்னா 4 வருடத்துக்கு 2 லட்ச ரூபா வாங்குவாங்க. மெடிசின் படிக்கிறாங்கன்னா 5 வருஷத்துக்கு 2.5 லட்ச ரூபா வாங்குவாங்க. பிஆர் படிக்கிறாங்கன்னா 5 வருஷத்துக்கு 2.5 லட்ச ரூபா வரைக்கும் வாங்குவாங்க. இது ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து ரெனியூவல் பண்ணணும். ரெனியூவல் பண்ணணும்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறீங்கன்னா உங்களோட பர்சன்டேஜுங்கிறது 80% மெயின்டைன் பண்ணணும். மெடிக்கல் படிக்கிறீங்கன்னா 65% மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதில் நிறைய பேத்துக்கு ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸாக நம்ம மாணவர்கள் நம்ம கிட்ட கேட்குறது என்னன்னா, சார் பெரும்பாலும் கேர்ள்ஸ்க்கான ஸ்காலர்ஷிப் பற்றி தான் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்புங்கிறது போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அதில் முக்கியமாக இன்னொரு சின்ன ஒரு க்ரைட்டீரியா மட்டும் கொடுத்துருக்காங்க. மொத்த ஸ்காலர்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா 30% பெண்களுக்கு மட்டும் தரதாக சொல்லியிருக்கிறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 70% பார்த்திங்கன்னா பசங்க பொண்ணுங்க 2 பேருமே அப்ளை பண்ணலாங்கிறாங்க. இது வந்து ஒன்லி இந்த ஸ்காலர்ஷிப்புங்கிறது பிடெக், எம்பிபிஎஸ் மற்றும் பிஆர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் தரதாக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதை வந்து கல்லூரியில் முதல் வருடம், அதாவது இந்த வருடம் +2 முடித்து முதல் வருடம் சேர்ந்திருக்கக்கூடிய மாணவர்கள் அப்ளை பண்ணலாங்கிறாங்க. அதுபோக மினிமம் நீங்கள் 12th 80% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. உங்கள் குடும்ப வருமானங்கிறது 12 லட்ச ரூபாய்க்கு மிகாமல் இருக்கணும். அதுபோக கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இப்போ மெடிக்கல் படிக்கிறாங்கன்னா நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருப்பாங்க. அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிக்கிறாங்கன்னா ஜேஇ எக்ஸாம் எழுதுகிற மாணவர்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப்புங்கிறது சொல்கிறாங்க. அதுமாதிரி அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்டில் வர்றீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட தகவல்களை சப்மிட் பண்ணணுங்கிறாங்க. அதேமாதிரி முக்கியத்துவம் யாருக்கு தராங்கன்னா, அரசு பள்ளியிலேருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கும் முக்கியத்துவம் தர்றாங்க. 30% சீட்ஸுங்கிறது பெண்களுக்கு மட்டும் தர்றாங்க. அது அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கான ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து பின்னாடி சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை மெயில் பண்ணுறது எந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் நம்பருக்கு முதற்கொண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் ரிலேட்டடாக யாருக்காச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த மெயில் ஐடிக்கும் ப்ளஸ் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்குமே நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி செப்டம்பர் 30, 2025 மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ, லேட்டஸ்ட்டு ஃபோட்டோ ஒன்று வச்சுருக்கணும். கல்லூரியோட ஐடி கார்டு இல்லைன்னா அட்மிஷன் லெட்டர் வச்சுருக்கணும். 10th 12th மார்க் ஷீட், ஜேஇ நீட் எழுதியிருந்தீங்கன்னா அதோட ஸ்கோர் கார்டு, ஃபீஸ் கட்டியிருந்தீங்கன்னா கல்லூரிகளுக்கு ஃபீஸ் கட்டியிருந்தீங்கன்னா ஃபீஸ் ரெசிப்ட்டு, தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி இன்கம் சர்டிஃபிகேட், வீட்டோட எலக்ட்ரிசிட்டி பில் இல்லைன்னா வாட்டர் பில், பேரண்ட்ஸ் வந்து ஃபார்மர்ஸ்னால் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சம்மந்தமாக சப்மிட் பண்ணிங்கன்னா அதுக்கு முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு மாணவரும் ஒரே ஒரு ஸ்காலர்ஷிப் மட்டும் தான் அப்ளை பண்ணணும். நிறைய பேர் நிறையா என்ட்ரிஸ் கொடுத்துட்றாங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மற்றபடி இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுற பட்சத்தில் அவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுபோக வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களோட மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அந்த மெயில் ஐடியில் நீங்கள் போய் மெயில் பண்ணிங்கன்னா அது சம்மந்தப்பட்ட தகவல்கள் வந்து கொடுக்குறதா சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து ரெனியூவல் ப்ராசஸ். ஸோ ஒவ்வொரு வருடமும் நீங்கள் 80% மதிப்பெண்கள் இன்ஜினியரிங் படித்தா எடுக்கணும், மெடிசின் படித்தா 65% மதிப்பெண்கள் எடுக்கணும். அந்த மார்க் கம்மியாக எடுத்துட்டீங்க, இல்லை வேறு ஏதாவது டிசிப்ளினரி ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்காலர்ஷிப் கேன்சல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவங்களோட ஃபஸ்ட்டு ப்ராசஸாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறோம், அவங்க வந்து ஒரு ப்ரிலிமினரி ஸ்க்ரீனிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணிவிட்டு தென் மீட்டிங் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க, வெரிஃபை பண்ணுறாங்க, பேரண்ட்ஸை வீட்டெல்லாம் வெரிஃபை பண்ணுறாங்க, தென் செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, தென் ஸ்காலர்ஷிப்புங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. சுவாமி தயானந்த் எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் போட்டு யூஎஸ்ஏ ஸ்காலர்ஷிப்க்கு என்ன அட்ரஸ், இந்தியா ஸ்காலர்ஷிப்க்கு என்ன அட்ரஸ்ங்கிறதெல்லாம் கொடுத்துட்டாங்க. பட் இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி செப்டம்பர் 30. ஸோ யாரெல்லாம் வந்து
இந்த வருஷம் ஃபஸ்ட் இயரில் எம்பிபிஎஸ் பிடெக் கோர்சஸ் படிச்சுட்டு இருக்கீங்களோ அவங்களாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ண மறந்துட வேண்டாம். அதேமாதிரி ஒவ்வொரு வீடியோவோட எண்ட்லையுமே நான் சொல்லக்கூடிய விஷயம் தான் ஸ்காலர்ஷிப் ரிலேட்டடாக. நம்ம அப்ளை பண்ணுற ஃபஸ்ட்டு ஸ்காலர்ஷிப்பே கிடைக்கணும்னு கிடையாது. நம்ம வந்து கண்டினியூஸாக அப்ளை பண்ணுவோம், கண்டினியூஸாக ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட தகவல்களை சொல்லுவோம். ஒரு 10லேருந்து 20 ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணால் தான் ஒரு ஸ்காலர்ஷிப்பாச்சும் கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் ஒரே ஒரு ஸ்காலர்ஷிப் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு கிடைக்கலைங்கவும் இல்லை சார் இது ஃபேக் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. ஏன்னா இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க நிறைய மாணவிகளுக்கு தெரியும், ஒவ்வொரு வருடமும் ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ உங்களோட நம்பிக்கையை விடாமல் இதை தொடர்ச்சியாக நீங்கள் அப்ளை பண்ணுற பட்சத்தில் உங்களால் இந்த ஸ்காலர்ஷிப் மேபி செலக்ட் ஆகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு கல்வி உதவித்தொகைன்னு சொல்லக்கூடிய ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் பல்வேறு வகையான நுழைவுத் தேர்வுகள் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.